வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. மார்க் வைத்து வேலை, எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. சேலரி 19,900 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 30/6 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரயில் பெட்டிகள் வந்து தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30/6/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ 31 தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 மந்த் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்டிங்னா டோட்டலாக வந்து 530 போஸ்டிங் டோட்டலாக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெஷினிஸ்ட்டு, பெயிண்டர், வெல்டர், எம்எல்டி ரேடியோலஜி, எம்எல்டி பேத்தாலஜி, அதேமாரி பிஏஎஸ்ஏஏ அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கார்பெண்டருக்கு 50 போஸ்டிங், எலக்ட்ரிஷியன் 102 போஸ்டிங், அதே மாதிரி ஃபிட்டருக்கு வந்து 113 போஸ்டிங், இதில் மெஷினிஸ்ட்டுக்கு 41 போஸ்டிங், பெயிண்டருக்கு 49 போஸ்டிங், வெல்டருக்கு வந்து 165 போஸ்டிங், வெல்டருக்கு மட்டும் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 530 போஸ்டிங் வந்து இருக்குது. இதில் வந்து அடுத்தது இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டிஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜென்ரல் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது டீட்டெயிலாக வந்து பார்த்துங்க எல்லாத்துக்குமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் வந்து நீங்கள் ட்ரேட் வந்து இந்த சம்மந்தப்பட்டதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து போதுமானது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து மட்டும் வந்து ட்ரேட் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு சிலருக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஸ்டைஃபண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க ஸ்டைஃபண்ட் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடிஐ தனியாக, அதே மாதிரி வந்து ஃபிட்டருக்கு தனியாக, ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து இதுதான், pp.icf.gov.in. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனுக்கான சார்ஜஸ் வந்து 100 ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 100 ருபீஸ் சார்ஜ் வந்து நீங்கள் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதை வந்து இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையினோடது. இதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.